ஸோ ஐ கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னி ஆஃப் த இயர். ஸோ இது வரைக்கும் பண்ண ட்ராயிங்ஸ் அது மட்டும் இல்லாத இந்த வருஷம் பண்ண ட்ராயிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்ட போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம பண்ண ட்ராயிங்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ லாஸ்ட்லேருந்து காட்ட போகிறேன் நான். இப்போது ரீசெண்டாக வரைஞ்ச ட்ராயிங்ஸில் இருந்து ஸோ இது எல்லாமே எடுத்து வச்சிடலாம் வருமா. ஸோ ரீசெண்டாக வரைஞ்ச ட்ராயிங்ஸில் வந்துட்டு என்ன இருக்குன்னா, வெயிட் பண்ணுங்கள் தேடணும். ஸோ நான் ரீசெண்டாக வரைஞ்சதை காட்டல, அப்படியே புக்காக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நிறைய பேப்பர் ட்ராயிங்ஸ்லேயும் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் காட்ட போகிறது வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ, ஓகேப்பா. ஸோ இந்த ட்ராயிங்கில் இந்த ஸ்கெட்ச் புக்கில் பண்ணது ஃபஸ்ட்டு பண்ண ட்ராயிங்கில் வந்து நருட்டோ. ஸோ அடுத்த ட்ராயிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒபிட்டோ. ஸோ இந்த ட்ராயிங் தான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு பண்ண ட்ராயிங்னா, அது ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட ட்ராயிங்னா ஒபிட்டோ தாங்க. ஃபுல்லாக எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸோ இதுவும் ஃபுல்லாக எடுத்து பண்ணணும் தான் பண்ணேன். இருந்தாலும் அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்து வந்து நம்மளுடைய பெயிண்ட், இதுவும் வந்து ஃபுல்லாகவே நருட்டோலேருந்து தான் பண்ணேன் ஃபஸ்ட்டு 3 ட்ராயிங்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா 2 ரீசனப்போ பண்ணது. ஸோ கலர்ஸ்லாம் நம்ம கிட்ட அப்போ அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜய். ஸோ இந்த ட்ராயிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ ஏன்னா இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ண கலர் ட்ராயிங் வந்து இது, ஓகேவா. இது வந்துட்டு நான் கொஞ்சம் ஏனத்தானு பண்ணிட்டேன். ஸோ சீரியஸாக பண்ணல, இது வந்து எப்படின்னா கேவலமாக தான் வரைய போகிறேன்னு சொல்லிட்டு ஏடாவிடமாக பண்ணிட்டேன். ஸோ ஆனால் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தளபதி விஜய்னால் கொஞ்சம் நல்லா இது பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நிறைய போர்ட்ரேட் கலர் ட்ராயிங்ஸ்லாம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது இது. ஸோ ஃபஸ்ட்டு ஒழுங்காக பண்ண கலர் ட்ராயிங்கில் இதுவும் ஒன்றுங்க. ஸோ அடுத்து இது நான் எதுக்கு பண்ணனே தெரியல. ஸோ இது அந்த டைமில் பாப்புலராக போயிட்டு இருந்துச்சுன்னு சரி சும்மா சொல்லிட்டு பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இது போடவே இல்லை யூடியூப்பில். ஸோ துங் சஹூரே. ஸோ இது வந்துட்டு என்னோடய தாத்தா ஃபஸ்ட் டைம் வரைஞ்சது. ஸோ இப்படி வரைஞ்சேன், சும்மா கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சிட்டு தெரியாமல். ஆனால் செகண்ட் டைம் வரைஞ்சதில் ஒழுங்காக வரைஞ்சிட்டேன், போர்ட்ரேட் ட்ராயிங்கு. ஸோ இதுதான் என்னோடய தாத்தா, ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கக்காஷி. ஸோ இந்த ட்ராயிங் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேவரட் ட்ராயிங்னே சொல்ல, ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும். ஸோ இது வியூஸ் அதிகமாக போன ட்ராயிங்கு. ஸோ ஓகேவா. அடுத்து பார்க்க போகிறது ரொனால்டோங்க. ஸோ இது ரொனால்டோ, இந்த ரொனால்டோ எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஸோ இந்த ஒரு ஃபேஸ் வந்துட்டு வேறு மாதிரி வரைஞ்சிட்டேன். ஸோ இந்த இடம் இதெல்லாம் அப்படியே வரைஞ்சது தெரியுது. ஸோ அழிச்சா ரொம்ப இதுவாகிடும்னு சொல்லிட்டு நான் அப்படியே அழிக்காமலே விட்டேன். ஸோ அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதான் என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ட்ராயிங்க. ஸோ இந்த ட்ராயிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணது. ஸோ இதில் இந்த மாதிரி டார்க் பச்சை கலரில் ஒன்று இருக்குல்ல, டார்க் க்ரீன், அது இங்கே வரும். ஸோ மிஸ்டேக், நான் அது தெரியாமல் விட்டேன், ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு பார்ட்டாக போட்டேன். ஸோ இந்த பார்ட் மட்டும் போடல. ஸோ அதனால் ஃபுல்லாக நம்ம இது வந்துட்டு போட போகிறோம் ஒரு நாள். ஸோ அது எப்போ போட போகிறோன்னு தெரியல. ஸோ இதுவும் என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ட்ராயிங். அடுத்து பிளாங்க் ஸ்பேஸாக விட்டுருங்க. அடுத்தும் பிளாங்க். இது ஏன்னா நல்லா இல்லை, இதெல்லாம் ஒரு மாதிரி கிறுக்கி வச்சுருக்கேன்ல, அதனால். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கோகு. ஸோ அந்த 3 வில்லன் நேம் எனக்கு தெரில, ஓகேவா, அதனால் இது விட்டுருங்க. ஸோ இது நம்ம ட்ராகன் பால்லேருந்து வரைஞ்சது கோகு. ஸோ சீக்கிரமாக பார்த்துடணும், ஏன்னா டைம் இல்லை. ஸோ கோகுங்க இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒபிட்டோ பென்சில் ட்ராயிங். ஸோ இது எப்படா பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ராயிங் பண்ணணுன்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் பார்த்தா, அனிமே டக்காட்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். ஸோ அந்த இதில் பார்த்து தான் வந்து எனக்கு ஆசை வந்துச்சு இந்த மாதிரி பென்சில் ட்ராயிங்ஸ் பண்ணணுன்னு. அதே மாதிரி 3 பண்ணேன் ஒழுங்காக. ஸோ ஓகே, இது காட்ட விரும்பல, சரி காட்டுற இருந்தாலும், ஏன்னா பல்லு நான் சும்மா வரைஞ்சது அதுக்கு அடுத்து. ஸோ இது வந்துட்டு டான்ஜிரோ, இது வந்துட்டு ஜெனிட்ஸு, ஓகேவா. அடுத்து பிளாங்க் ஸ்பேஸ் சும்மா விட்டேன். அடுத்து வந்துட்டு என்னோடய இருக்கிறதுலே மோஸ்ட்டாக இல்லை ஃபஸ்ட் ஹையஸ்ட் யூஸ் போனதே இது தான்.
3.7K தான் போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஃபேவரட் ட்ராயிங்கு, காம்படிஷனுக்காக பண்ணதுங்க. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 5th கியர் ஒன் பீஸ்லேருந்து வரைஞ்சது. பேர் தெரியலையே, சரி விடுங்க. ஸோ இதுவும் என்னோடய தாத்தா தான். ஸோ இதுவும் வரையலான்னு சொல்லிட்டு இது போட்டு வச்சேன் கிரிட்டு. ஸோ நான் வரையலை. ஸோ இதுவும் லூஃபி, சாரி 5th கியர் லூஃபி. அது இது வந்துட்டு நார்மல் லூஃபி, ஓகேவா. ஸோ இது இந்த மாதிரி ஷேடிங் ட்ராயிங் எதை பார்த்து ஒரு சேனல் பார்த்து, அதுவும் ஒரு சேனல் பார்த்து ஆசை வந்துச்சு. ஸோ அதுக்காக அந்த சேனலே பார்த்துலாம் ட்ராயிங்லாம் பண்ண மாட்டேன், நானே சர்ச் பண்ணி தான் பண்ணுவேன் நெட்டில், ஓகேவா. ஸோ லூஃபி. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோகு ட்ராகன் பால்லேருந்து வரைஞ்சது. ஓகே, பார்த்தாலே தெரியும். ஓகே, மூஞ்சி தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு பேர் மறந்துச்சு, வெஜிட்டா மேலேயே எழுதி வச்சுருக்கேன், வெஜிட்டா, ஓகேவா. இதுலேயே ஒரு 3 ட்ராயிங் பண்ணியிருப்பேன் அந்த சேனலை பார்த்து இம்ப்ரெஷன் ஆகி. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் ட்ராயிங்கு நருட்டோ பேஸ் பண்ணி, நருட்டோ தீமில், தீபாவளி தீமில் ஒரு நருட்டோ ட்ராயிங் அப்படி, ஓகேவா. அடுத்து பிளாங்க் ஸ்பேஸ் தான் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். எஸ், ஆமாம். ஸோ அடுத்து தளபதி விஜய். ஸோ என்னடா இது, ஸோ இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜய் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா விஜய் மாதிரி இருக்காது, ஓகேவா. ஸோ ஓகே, வேறு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பண்ணது கிறிஸ்மஸ் தாத்தா, சாண்டா கிளாஸு. ஸோ கிறிஸ்மஸ் வந்ததுனால நம்ம சாண்டா கிளாஸ் பண்ணோம். ஸோ இதுவும் என்னோடய ஃபேவரட் ட்ராயிங் தான். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பண்ணதில் ஒரு பெயிண்ட் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக போட்ட வீடியோ இதுதான் நினைக்கிறேன். ஸோ ஆமாம், அடுத்து எதுவுமே பண்ணல, ஓகேவா. ஸோ அடுத்து காட்ட போகிற புக்கு, இதுக்கே 7 நிமிஷம் ஆச்சுங்க ஒரு புக்கு. ஸோ வேறு காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேப்பரில் பண்ண ட்ராயிங்ஸ்லாம் காட்டிடுறேன் உங்களுக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஸோ பேப்பரில் பண்ணதில் வந்துட்டு சிவகார்த்திகேயன் ட்ராயிங் பண்ணியிருக்கேன், எஸ்கே, ஓகேவா. இதுவும் ஒரு ஆளுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகே, வேறு காட்டுறேன். ஸோ இப்போது இது வந்துட்டு எப்போ பண்ணேன்னா ஒரு கொரோனா டைமில் பண்ணதுங்க அது. அப்போது வந்துட்டு கரெக்டாக 3rd or 4th தான் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ பண்ணது. ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆச்சு இந்த ட்ராயிங் பண்ணக்குள்ள. ஸோ அப்போ நியூஸ் பேப்பரை பார்த்து பண்ணேன். நியூஸ் பேப்பர்னால் அப்படி இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. ஸோ அதை பார்த்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு போர்ட்ரேட் ட்ராயிங். இது தான் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ்லேருந்து இது லூஃபியாக யாருன்னே எனக்கு தெரியல, சீரியஸாக இதுவும் யாருன்னு எனக்கு தெரில. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இது தெரியும், ஓகேவா. ப்ரோலியும் கோகுவும் நினைக்கிறேன். ஸோ இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ட்ராயிங்கு, வெயிட் பண்ணுங்கள். இதுவும் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ட்ராயிங், ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண விநாயகர். ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரேம் போடலாம் நினச்சி தான் பண்ணேன், ஆனால் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டேன் ஃப்ரேம் போடாமல். ஸோ அடுத்த வருஷம் பண்ணுறது வந்து ஃப்ரேம் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணதில் ஒரு விஜய் ட்ராயிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பண்ணது, ஃபஸ்ட்டு பண்ணது இதுதான் விஜய் ட்ராயிங். ஸோ இதில் இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ சொல்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும், ஏன்னா இதெல்லாம் தாடிலாம் நிறைய மிஸ்டேக்ஸ். அது மட்டும் இல்லாத இது ட்ரெஸ்ஸு தான் ரொம்ப கேவலமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கே இப்போ தான் தெரியுது. ஸோ இதுதான் நம்மளோட இன்னொரு விஜய் ட்ராயிங்கு. ஸோ இதில் தான் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம எடுத்தோம். ஸோ ஓரமிச்சிடலாம். ஸோ இது ஒரு அனிமி கேரக்டருங்க, யாருன்னே எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் 7th படிக்க சொல்ல வரைஞ்சது. ஸோ யாருன்னே எனக்கு தெரியாது, ஓகேவா. ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொத்தா ட்ராயிங் இறக்க போகிறோம், ஓகேவா. எல்லாமே நிறைய மேக்ஸிமம் பெயிண்டிங்ஸ் தான் இதில் இருக்கும். ஸோ இங்கே ஏதோ ஒரு ட்ராயிங் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இதில் ஒரு முக்கியமான மேட்ரு இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் இருக்க எல்லா ட்ராயிங்ஸும் தெரியாது, ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணது. ஸோ இதில் இருக்க ஒரு ட்ராயிங்கை பார்ப்போம். இந்தியா ஃப்ளாக், இண்டிபெண்டன்ஸ் டேக்காக பண்ணது நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஃபஸ்ட்டு பண்ணதில் இதுதான். செகண்ட் பண்ணது இது
அடுத்து சும்மா இது கலர் அடிச்சு வச்சாங்க, போர் அடிக்குதுன்னு அதுக்காக. ஓகேவா, இது வந்துட்டு தேர்டு பண்ணது. ஸோ இது வந்துட்டு கேடி ஆர்ட்ஸில் வந்துட்டு கே பண்ணது நம்ம. ஓகேவா, இதெல்லாம் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணது. ஸோ இதெல்லாம் இன்னும் வீடியோ வந்திருக்காது. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப பிடிச்சதுங்களே இதுவும் உண்டு. ஓகேவா, இதெல்லாம் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணது. ஸோ இது என் பேருங்க, சும்மா கே தியானேஸ்வரன் அந்த மாதிரி எழுதி வச்சேன். ஸோ இதுவும் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் இது உள்ளே பார்க்குறதுக்கு ஒரு ட்ராயிங்கும் இல்லை, அது சும்மா பேப்பரை வந்து இப்படி வச்சுருங்க. ஸோ உள்ளே வச்சிடலாம். ஸோ சீக்கிரமாக காட்டணுங்க, ரொம்ப நேரம் அது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பேப்பரில் பண்ண ட்ராயிங்ஸு. ஸோ பெயிண்டிங்ஸ், ட்ராயிங்ஸ் எல்லாமே இருக்கும் அதில். ஸோ இது என்னென்னு தெரியுதா? தெரியும் நினைக்கிறேன், தெரியாது தான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி கிட்ட வந்து கம்மிடுங்க, ஃபோக்கஸ் அதிகமாக வைக்கிறேன். ஓகே, இது என்ன ட்ராயிங்னா சாம்பிள் ட்ராயிங். ஓகேவா, சாம்பிள்னால் ஊதுவத்திலேருந்து எடுத்த பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு டூத் பிக்கை வச்சு ஃபுல்லாமே வந்துட்டு வரைஞ்சிட்டேன் இதை வச்சு. அதுக்கு முன்னாடி பென்சிலில் வரைஞ்சி அதுக்கப்புறம் டூத் பிக்கில் வரைகிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாம்பிள் சும்மா இப்படி போட்டு பெயிண்ட் ப்ரெஷ்ஷில் வந்துட்டு இது பண்ணி விட்டா வந்துடுது இந்த ட்ராயிங்கு. ஸோ இது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணதுங்க, கையெல்லாம் வலிச்சிச்சு இது பண்ண சொல்ல. அடுத்து இதெல்லாம் யூடியூப்பில் போடல. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங். ஓகேவா, டூடிலு ஃபஸ்ட்டு பண்ண டூடிலு. அடுத்து பெயிண்ட் ட்ராயிங்கு. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு பண்ண பெயிண்டிங். இதில் இருக்க இது ரெண்டுமே யூடியூப்பில் போடல. ஸோ சும்மா போடல, இதுக்கப்புறம் தான் வரும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பெயிண்டிங்ஸு. ஸோ பார்த்துருங்க, ரெண்டுமே ரெண்டாக காமிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்டு பண்ண பெயிண்டிங்கு, இது செகண்ட் பண்ண பெயிண்டிங்கு, இது வந்து தேர்ட் பண்ண பெயிண்டிங்கு. ஸோ இதான் ஃபஸ்ட்டு பண்ண புக் மார்க் ஆயில் பேஸ்ட் ட்ராயிங். ஸோ இது வந்துட்டு சும்மா இது மாதிரி பண்ண போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு அழகாக இருக்கட்டுமே சொல்லிட்டு பண்ணேன். மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கு, எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு பிடிக்கும். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆயில் பேஸ்ட் புக் மார்க் ட்ராயிங்னே சொல்லலாம். ஸோ ஆமாம், ஸோ இது வந்துட்டு வீடியோவாக போட்டேன். ஸோ இது ஷார்ட்ஸில் போடல, நான் கொஞ்சம் போடுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பண்ணது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டான்ஜிரோ இன்ஃபினிட்டி கேஸ்டல் ஆர்க் பார்த்து இம்ப்ரெஷன் ஆகி பண்ணது. ஸோ நல்லா இருந்துச்சு அந்த மூவி. ஸோ எல்லாமே போய் பாருங்கள். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர்லேருந்து டான்ஜிரோ. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு 7th பண்ணதுங்க. அப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது 8th ஸ்டார்ட் பண்ணேன், வெஜிடா ட்ராயிங். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர். போன வருஷம் நம்ம பண்ணதுங்க, விநாயகர் பண்டிகை அன்றைக்கி பண்ணது. ஸோ சும்மா பண்ணது பண்டுகாண்டி. அடுத்து பார்க்க போகிறது நம்மளோட சின்ன நோட்டு. ஸோ இது வந்துட்டு சிம்பிளாக சீரியஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன், ஆனால் இதில் கஷ்டமான இது தான் இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது லைவ் வந்துட்டு இதான் நம்ம ஃபஸ்ட்டு லைவ் பண்ண ட்ராயிங்கு. ஸோ இதான் லைவில் வந்துட்டு 6 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு நமக்கு. ஓகேவா, இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு 319 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ கக்காஷி, ஓகே, இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது பார்த்து இம்ப்ரெஸ் ஆனது தான். ஸோ அதில் டீமன் ஸ்லேயர்லேருந்து அவர் பேர் என்னது, டான்ஜிரோ. ஸோ அடுத்து வந்துட்டு கக்காஷி. இது வந்துட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்கும். ஸோ இதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோகு. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாதுரா உச்சிகா, இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு டான்ஜிரோ. என்ன அதிகமாக டான்ஜிரோ பண்ணியிருக்கேன் கேட்டீங்கன்னா, பிடிக்கும் டீமன்ஸில். ஸோ அதனால் பண்ணது ஸ்டிக்கர் மாதிரி பண்ணதுங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நருட்டோ, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில் எதுவுமே பண்ணல. ஸோ இதை மூடி வச்சுட்டு வேறு காட்டுறேன். குப்பை மாதிரி போட்டு வச்சுருங்க பக்கத்தில். ஸோ நம்ம சேனல் ஸ்டார்டிங்கில் பண்ண ட்ராயிங், ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து போட்டதே இந்த ட்ராயிங் தாங்க. இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ட்ராயிங்காக சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சி போட்டோம் இந்த வீடியோவை. ஸோ அப்போ எனக்கு தெரியல எப்படி அந்த டைட்டில் கூட எப்படி ஆட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அப்போது வரைஞ்சி போட்டது அந்த டைமில். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவே தான். ஸோ செகண்ட் வீடியோ அப்போ தான் டைட்டில்
எப்படி எழுதணும் ஆட் பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன். ஸோ அப்போது இது பண்ணுது. ஸோ ஓகே, இது வந்துட்டு கக்காஷி, அது வந்துட்டு சாசுகே, இது வந்துட்டு நருட்டோ. ஓகேவா, கக்காஷி ட்ராயிங். ஸோ நிறைய சொதப்பல் இருக்குது, ரொம்ப கேவலமாக பண்ணிட்டேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லூஃபி ஒன் பீஸ்லேருந்து. ஸோ இதை ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல்னுங்க. 3 hours ஆச்சு இந்த ட்ராயிங் ஃபுல்லாக முடிக்க. ஓகேவா, 4th ட்ராயிங்காக தான் போட்டேன். ஸோ இந்த கக்காஷி எனக்கு ரொம்ப ஃபேவரட் கக்காஷி, ஏன்னா பக்காவாக பண்ணியிருப்பேன். ஸோ இது பேப்பர் கிழிஞ்சிருக்கு. ஸோ ஓகேவா, எப்படி இருக்குன்னு பார்க்காம கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா, லைக்கு சப்ஸ்கிரைப் இல்லாமல். இது வந்துட்டு ரொம்ப கேவலம். இது யாருன்னு தெரில, இட்டாச்சியா சாசுகேவான்னு தெரில சரியா எனக்கு. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது நருட்டோ, இது இன்னும் யூடியூப்பில் போடலைங்க. ஓகேவா, ஸோ இது ஓகே, இது நான் அப்புறமா சொல்கிறேன். அப்புறமா வச்சுட்டு இப்போது இதை பார்ப்போமா? ஓகே, சீக்கிரமாக பார்த்துருவோம். ஓகேவா, இதெல்லாம் 7th பண்ண ட்ராயிங். அப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல, யூடியூப்பில் போட்டாச்சு. இது யுஜிரோ, இது பாக்கி ஹன்மான் நினைக்கிறேன், வின்ஸ்மோக்குன்னு நினைக்கிறேங்க. இவர் சரியாக தெரில பேர். ஸோ இது யாருன்னே தெரியல, சும்மா பண்ணுது. இது வந்துட்டு பெயின், இதுவும் யாருன்னு தெரியல, எந்த அனிமே கூட தெரியல எனக்கு. ஸோ சைட்டாமா ஒன் பஞ்ச் மேன்லேருந்து. ஸோ இது வந்துட்டு இது கோகு டீமன் ஸ்லேயர்லேருந்து. இது ஒன் பீஸு, இது நருட்டோ. ஓகேவா, இது வந்துட்டு சைட்டாமா, இது கோகு. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நருட்டோ, அடுத்து செயின்சா மேனு, அடுத்து ப்ரோலி. இருங்க, நான் எதுக்கோ கவனம் பார்த்துட்டு தான் சொல்லணும், ஏன்னா இதில் நிறைய கேவலமான ட்ராயிங்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷின்சான், போன வருஷமே பார்த்துருப்பீங்க. இது வேணாம், ஸ்பாஞ்ச் பாபுக்கு நான் இப்படி வரைஞ்சி வச்சுருக்கேன் கேவலமாக. ஸோ அடுத்து வேணாம். ஓகே, அடுத்து பெயின் ஐயே ஐஸ் ட்ராயிங்ஸ் பண்ணியிருப்பேன். பெயினோட ஐயே, சைட்டாமோட ஐயே, கண். ஓகேவா, அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது யாருன்னே தெரியல, ஆனால் நருட்டோ வர மட்டும் தெரியும் எனக்கு. இது சாசுகே. ஸோ இது வந்துட்டு கக்காஷி, ரொம்ப மோஸ்ட் லைக் வாங்கின கக்காஷி. ஃபஸ்ட்டு எனக்கு இதான் 56 லைக்கு. ஓகேவா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மினியான்னு நினைக்கிறேன், மினியான்ஸ் கரெக்டாக மினியான்ஸ். ஸோ இதுக்கப்புறம் காட்ட விரும்பல, இதான் லாஸ்ட்டு ட்ராயிங். ஸோ இவர் பேர் தெரியல, வில்லன் ட்ராகன் பாலில் வரும். ஓகேவா, ஓரமாக வச்சிடலாம். நோட்டே ரொம்ப கேவலமாக இருக்குது, அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க இதெல்லாம் பார்த்து. ஸோ ரியலிஸ்டிக் ஒன்று, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல், அதாவது அனிமியில் வருது. ஸோ இது கேவலம், ரொம்ப கேவலமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தெரியல, இது பாதிலே விட்டாச்சு. ஸோ இது பிளாங்க் ஸ்பேஸ் விட்ருப்பேன். ஸோ ட்ராகன் பாலில் ஃபேமிலியாக ஃபுல்லாக அந்த, அதாவது ஃபுல்லாக எடுத்து பண்ணோன்னு சொல்லிட்டு ட்ராகன் பாலில் வந்துட்டு வரைஞ்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பாதிலே விட்டேன். ஸோ சீரியஸாக இது யாருன்னே எனக்கு தெரியல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சா. அடுத்து இதுவும் எனக்கு யாருன்ற பாருங்க, இது அனிமி. அதாவது மாங்கா காமிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து பண்ணது. ஸோ நான் காமிக்கிறேன், அது நான் இதில் காமிக்கிறேங்க. அடுத்த ஒரு வீடியோ ஃபன்னியாக ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ யோசிச்சு வச்சிட்டேன் கண்டென்ட்லாம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு பண்ண மாங்கா காமிக். இது வந்துட்டு கோகு. ஓகே, அதில் தான் சும்மா கலர் பண்ணி வச்சேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நம்மளுடைய அடுத்த ட்ராயிங் புக்கு. ஸோ சும்மா பண்ணுதுங்க. அப்போல்லாம் எனக்கு ட்ராயிங் பண்ணோன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ அப்போ பண்ணுது, இருங்க தெரியுதா இல்லையான்னு தெரியல, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் அப்போ பண்ணது. ஸோ அடுத்து வந்துட்டு 3D ஆர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணேன். ஸோ கேவலமாக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சும்மா பண்ணுதுங்க. இதுவும் சும்மா இந்த மாங்காய் காமிங்க அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தமிழில் பண்ணேன். ஸோ நல்லா வரல. ஸோ இது வந்துட்டு யாருனே தெரியல, என்னோடய க்ரியேட்டிவிட்டியால் பண்ணது ஃபுல்லாக இந்த கேரக்டரு. ஸோ அடுத்து இதுவும் வந்துட்டு அது வெஜிடா. நானே வந்துட்டு ஃபோன் எதுவுமே பார்க்காம வரைஞ்சது, சும்மா வரைஞ்சது. ஸோ இது குஹான், இதை பார்த்து தான் வரைஞ்சேன். ஸோ இது வந்துட்டு சரியா ஞாபகம் இல்லையே. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிராயா. ஸோ நல்லாவே இல்லை. ஸோ பாரதியார்.
சைட்டாமா, கோகு இதெல்லாம் பார்த்துட்டீங்க. ஸோ இது வேணாம், இது வேணாம், ஃபியூஸ் ரிவீல் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ரெண்டாவதாக பண்ண ஃபஸ்ட்டு ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாவதாக பண்ணது இதுதான். இது யாருன்னு எனக்கு தெரியலைங்க சீரியஸாக. 3D ஆர்ட், இதுவும் ஒரு 3D ஆர்ட் தான். இப்படி வச்சு பார்த்தா 3D ஆர்ட் மாதிரி இருக்கும்னு சொன்னேன். இதுவும் ஒரு இது வந்தது. ஸ்கெட்சிங்க ரியல் ஸ்கெட்ச் மாதிரி இருக்கா இல்லையான்னு தெரியல. இதுவும் 3D ஆர்ட் தான், போட்டிருப்பேன். இதுதாங்க ஃபஸ்ட்டு பண்ண விஜய் ட்ராயிங்கு. ரொம்ப கிரிட்டிக்கல். ஃபஸ்ட்டு நான் உடம்பு எல்லாமே வந்துட்டு ஷேடிங் பண்ணிடலாம் தான் நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு முகத்துக்கு மட்டும் ஷேடிங் பண்ணேன். அதுக்கப்புறம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டேன். ஓகேவா? இந்த ட்ராயிங்கை பாதியிலே விட்டேன். யூடியூப்பில் போட்டேன், இது எப்போயோ போடுது. ஸோ இது 3D ஆர்ட்டு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவனு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 3D ஆர்ட் தாங்க. எதுக்கு இதெல்லாம்? இதுவும் வேணாம், இது சும்மா வரைஞ்சது. ஸோ இதுவும் 3D ட்ராயிங் தான், சும்மா வரைஞ்சேன். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ண ஆயில் பேஸ்டல் ட்ராயிங்கு. ரொம்ப கேவலமான ட்ராயிங், பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் சும்மா வரைஞ்சது. இதெல்லாம் வரையணும் சொல்லிட்டு வரைஞ்சது, அப்போது வரைஞ்சது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது தோனி, தலை தோனி. ஸோ இன்னும் நிறைய ட்ராயிங் உங்களுக்கு காமிக்கலன்னு நினைக்கிறேன். அடுத்து விராட் கோலி, அவ்வளோதான். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண என்னோடய ட்ராயிங் ஸ்கெட்ச் புக்கு வரேன், வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதான் ஃபஸ்ட்டு பண்ண ட்ராயிங் ஸ்கெட்ச் புக்கு. இது எங்கள் அக்கா ஸ்கூலில் கொடுத்தது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3D ட்ராயிங். ஓகேவா? இது எல்லாமே 3D ட்ராயிங் சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் இது சும்மா 3D ட்ராயிங் மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணது, என்ன முடியல. ஸோ இது வேணாம், பார்க்க வேண்டாம், இந்த மாதிரி நிலவு இருக்குது. இதுவும் வேணாங்க. வேறு என்ன இருக்குது? இதுவும் வேணாம். இதில் ஒன்று ஒழுங்காகவே பண்ணியிருக்க மாட்டேன். வேணாம், அவ்வளோதான். எதுவுமே ஒழுங்காக இல்லை. ஸோ இப்போ தான் ஒழுங்காக மாட்டியிருக்குது. ஸோ இது நம்ம பண்ணது. இது வந்துட்டு என்னன்னா பென்டன் கேவலமாக வந்துச்சு, கசையை போட்டது. ஸோ அது இன்னும் இங்கே தான் இது உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இதுவும் 3D ட்ராயிங் சொல்லிட்டு ஒன்று பண்ணேன், அவள் தான் நினைக்கிறேன். பேப்ளேடுங்க, நான் இப்போ அந்த டைமில் 7th படிக்க சொல்லி என்கிட்ட ஒரு பேப்ளேட் இருக்கும், அதை பார்த்து 3D ட்ராயிங்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணேன். ஸோ அவ்வளோதான். அடுத்து இதில் கேவலமாக இருக்கும். ஓகேவா? ஸோ முக்கியமான ஒன்று, இது பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ இதான் தலை தோனி, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷம் வரைஞ்சது மட்டும் இல்லாமல் நம்ம இது வரைக்கும் பண்ண எல்லா ட்ராயிங்ஸுமே உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் காமிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ எத்தனை புக் பண்ணியிருக்கேன்னா 1 2 3 4 5 6 7 8, அதாவது 8 ஸ்கெட்ச் புக்ஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ வீடியோ முடிய போகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ பை.